ஆமாம். இங்கே வந்து படம் எடுக்கணும்னு நம்ம பாலா சொன்னாப்புல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ வந்து சரியாக கதை எடுத்தால் கரெக்டாக ஓடும். இவங்க கதையை சரியாக எடுக்கிறது இல்லை. அதை எடுத்தால் தான் ஓடும். சும்மா இப்போ ஜனங்கள்லாம் கம்ப்யூட்டர் லெவலுக்கு போயிட்டாங்க. நம்ம வந்து ஒழுங்காக எடுக்கணும். இப்படியே இந்த பாலா மாதிரியே ரொம்ப பேர் எடுக்கிறாங்க. ஒரு படமெல்லாம் நடிக்கிறாங்க. எதுக்கு நம்ம சும்மா இருப்பானே நடிப்போம் அப்படின்னு நடிக்கிறேன். அதாவது சில கதைகள் காமெடிகள், அந்த காமெடி வந்து நன்றாக இருக்கணும், நம்ம குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படின்னு ஒரு காமெடி வச்சுக்கணும். இப்படி எல்லாம் கலந்து நம்ம படம் எடுக்கணும். இப்போ நம்ம டைரக்டர் பேரரசு அவர் படங்கள்லாம் சூப்பராக இருக்கணும். அவர் படத்தில் நடிக்கிற அவர் நான் நடிக்கும்போது அசனாக இப்படி கதை நல்லா இருந்தால் எப்பவுமே வெற்றி படமாகும். அது மட்டும் இல்லை, இங்கே ப்ரொடியூசர் அவங்க சொன்னாங்க. அப்புறம் அவங்க இணை தயாரிப்பாளர் செல்வம்மா, அப்புறம் யாருமா பகவதி படம். சரி, எல்லாருக்கும் வணக்கம். இப்படி எவ்வளோ பேசுகிறோம், தொண்டு வர சரியில்லை. ஆமாம், அதாவது 5 மணிக்குன்னு சொல்லிட்டு 9 மணிக்கு தூங்க போகிற நேரத்தில் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. இங்கே வந்திருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம். அண்ணாச்சி அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம பத்திரிகை நண்பர்கள்லாம் வேற மாதிரி எதாவது எழுதிட்டு போறாங்க. ஏன்னா நீங்க வேற டயலாக் எவ்வளோ டயலாக் இருக்கு, அதெல்லாம் கட் பண்ணிட்டு நீ அடிச்சா தண்ணி வருமா அப்படின்னு வேற டயலாக் போட்டுருக்கேன். எவ்வளவோ டயலாக் பட்டத்தில் பேசியிருக்கேன். என்னன்னா தெரியல குட்டி. சரி, தம்பிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். முதல் படம் மட்டுமல்ல, இன்னும் தம்பியோடு சேர்ந்து அதுக்கு அடுத்து 2 படம் முடிச்சுட்டேன். அதுக்கும் மேடைக்கு நான் வருவேன் கண்டிப்பாக. சரியா? நம்ம தம்பிக்கு வாழ்த்துக்கள். அவன் அடுத்தபடியாக இயக்குனர் பகவதி பாலாண்ணே. நிறைய உண்மைகள் இன்றைக்கி சினிமா எவ்வளவு விஷயங்களை கடந்து ட்ராவல் பண்ணியிருக்குங்கிறது ரொம்ப அழகாக மக்களுக்கு, எல்லா மக்களும் இந்த இந்த விஷயத்தை கேட்குறவங்க. எனக்கே அது சில விஷயங்கள்லாம் புதுசாக இருக்குது. அந்த சென்சார் 2.5 லட்சம் அந்த விஷயங்கள்லாம் ஒரு சிறு படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அது எவ்வளோ பெரிய சவாலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக சொன்னீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக ஏற்கப்படும் அப்படின்றதில் மாற்றுக்கிறது இல்லை. அதே போல் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய தயாரிப்பாளர், வணக்கம் மேடம். வணக்கம். உங்களுக்கு தானே முதல் படம்? அது அவங்களும் அதில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஹீரோயினிங்களா? வெள்ளியா? நான் அதில் அண்ணன் பகவதி பாலான்னு நடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். நாம் இவங்களாம் நடித்தது சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் போனேன், நடித்து முடிச்சதான் டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். நீங்கள் சொல்லலையா? நான் சொல்லிடுறேன். டேரக்டருக்கு போல நானும் சொல்லிடுறேன். டேரக்டரும் நடிச்சிருக்காப்புல, ப்ரொடியூசரும் நடிச்சிருக்காங்க. நம்ம அதனால் படத்தில் பல திருப்பங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதே போல் பின்னாடி ஒரு ஹீரோயின், அங்கே ஒரு ஹீரோயினா, இன்னொரு 5 பேர் எங்கம்மா? ஆமாம், அந்த பொண்ணு உண்மையிலே நல்லா நடிச்சிருக்கம்மா. அந்த லாஸ்ட் சாங்லலாம் பாப்பாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பாவுடைய நடிப்பு நான் இன்னும் பாப்பா எனக்கு என் கூட இதுக்கு முன்னாடி 2 படம் என்னுடைய பொண்ணாக நடிச்சிருக்காப்புல. இப்போ வந்து மேடைக்கு சொன்ன பொழுது எனக்கு தெரியுது. பாப்பாவுடைய வாழ்த்துக்கள். அதே போல் இந்த இசை வெளியீட்டினுடைய கதாநாயகன் அவர் அண்ணன் பேர் ஜான் பேர் தானே? ஆமாம், அவருக்கு ஒரு வாட்டி நல்லா கை தட்டுற நல்ல பெரிய எதிர்காலம் அண்ணனுக்கு இருக்குது. ஏன்னா ரொம்ப அருமையாக இசையமைச்சிருக்கீங்க, புதுசாக இருக்குது. ஆமாம், அது கண்டிப்பாக உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய நீதிபதிகள், மரியாதைக்குரிய நீதிபதிகளை அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. இந்த படத்தில் ஒரு பெரிய ஜாம்பவான் யார் அப்படின்னா நம்ம அண்ணன் செந்தில்ல. ஆமாம், செந்தில்ல அண்ணன் கூடலாம் நடிக்கிறது வந்து அது ஒரு பெரிய பாக்கியம். ஆமாம், அது வந்து ஏற்கனவே ஒரு படம் ரொம்ப அண்ணே சின்ன கேரக்டரா? நானும் சின்ன கேரக்டர் தானே.
ஆனால் நம்ம 2 படத்தையும் பெருசாக போட்டிருக்காங்க பாருங்க. யாரு செத்தில்லண்ணா சஸ்பென்ஸ் சொல்லுங்க, வெளியே சொல்லாதீங்க. சொல்லிட்டுமா சொல்லிட்டோமோ? ஆமாம் அண்ணா அப்படியா காமெடி அண்ணா இல்லைண்ணா சரி என்னத்தையா சொல்லிட்டு போப்பா. அவன் சொன்னான்னு பகுதி வர செஞ்சான் அவ்வளோதான். அது வில்லனா காமெடியாங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தா தான் தெரியும். நம்ம அண்ணன் முதல் முறையாக வில்லனாக அறிமுகம்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே போயிடாங்க, அந்த இடம் அது ரொம்ப பிஸியான ஏரியா. நம்ம காமெடிக்கே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருப்போமே. ஆமாம் அண்ணனை திரும்பவும் நாங்கள் எங்களுடைய குடும்பத்துக்கு கூப்பிடுறோம். அதனால் அண்ணன் அவர்கள் இந்த படத்தில் மட்டும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ வில்லன் நடிச்சார் நினைக்கிறேன். வரப்போம் பண்ணிப்போம். அடுத்த படத்தில் வந்து அண்ணன் காமெடியில் இதனுடைய பணிகளை தொடர வாழ்த்துகள். அப்புறம் அண்ணன் பேரரசு அண்ணன் இதோடு நிறுத்திக்கிறேன் சரியா. நம்ம அண்ணன் பேசுனீங்கன்னா நாங்கள் எல்லாம் துப்புன்னு ஓடிடுவோம். ஏன்னா மணி 9 ஆகிடுச்சு. அதனால் நம்ம சிவசம்போ திரைப்படம் நடித்த அதை வாழ்த்த வந்த இதில் கலந்துக்கிட்ட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் சொல்லி இந்த படமும் கண்டிப்பாக அவர் பாலாண்ணன் சொன்ன மாதிரி பகவதி பாலா சார் சொன்ன மாதிரி அவர் கணக்கு கூட சொல்றார். அதே போல் இந்த படமும் அதை எடுத்த தயாரிப்பாளருக்கும் அதை இயக்கிய பகவதி பாலா அவர்களுக்கும் இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. திரு பகவதி பாலா இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர்கள் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற நடிச்சிருக்கிற கலைஞர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்றேன் ஏன்னா வந்திருக்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள். நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன படம் முதல்ல வந்து அறிமுகமாகி பண்றோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்க நேரத்தை ஒதுக்கி இங்க வந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஓகே, எல்லாரும் பத்தி தனித்தனியா பேசணும்னு நினைச்சேன். எனக்கே பசி வந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் பசி வந்திருக்கும். அதனால ஷார்ட்டா சொல்லிடுறேன். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை பத்தி சொன்னா ஒரு நல்ல காமெடியான ஒரு சூப்பரான ஒரு கதை இருக்கு. ட்ரெய்லர் வந்து நீங்க எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக வந்து எங்க சார் வந்து கொஞ்சம் காமெடியாவும் அப்படி கொஞ்சம் கில்மாவை கட் பண்ணி வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. பட் அதையும் தாண்டி வந்து ஒரு செம்மையான ஒரு கதை இருக்கு. அந்த கதையை வந்து நீங்க எல்லாரும் தியேட்டர்ல பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் வந்து நிறைய சின்ன பட்ஜெட் படம் வந்து எடுக்கிறாங்க, பட் நிறைய ரிலீஸ் ஆகாது. ஆனா இந்த படம் இந்த ஸ்டேஜ்ல இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறதே வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கு முக்கியமா காரணமா இருந்த நட்ராஜ் சார், எங்க பகவதி பாலா சார், ரதி மேம், செல்வகுமார் சார் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா பெரியவங்களுக்கும் முதல் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல இந்த செல்லக்கிளிங்கிற கேரக்டரை என்னை நம்பி எனக்கு கொடுத்த பகவதி பாலா சார் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சிவசம்போ எடுத்த உடனே எல்லாருமே என்னடா சாமி பேராக இருக்குன்னு நினச்சிருப்பீங்க. அது இருந்தாலும் நீங்கள் தேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அதை தாண்டி காமெடி, ஃபைட், எமோஷ்னலுங்கிறது நிறையா மிக்ஸ் ஆகி தான் இது ஒரு படமாக வந்திருக்கு. ஸோ ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படமாக தான் நான் இதை நினைக்கிறேன். நீங்கள் யோசிக்காமல் எல்லாரும் உங்கள் குடும்பத்தோடு வந்து பார்க்கல. எந்த இடத்துலையும் நீங்கள் முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு காட்சியும் வராது. ஸோ எங்கள் மக்கள் எல்லாருமே எங்களோட படத்தை தேட்டரில் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். அப்போ தான் எங்கள் படமும் வளரும், அதில் நடிச்சிருக்க நாங்கள் எல்லாருமே வளருவோம்னு சொல்லி நான் வணக்கம். அதுக்கு வந்து ஆயாவுக்கு பின்னாடி தான் அப்படி என்ட்ரி கொடுக்காங்க நம்ம ஹீரோனி. சரி ஏதோ பார்த்ததுக்கு தான் கொஞ்சம் சுமாராக இருக்கு, சரி ஏற்றுவோம் அப்படி ஏற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே மெய்ஞானபுரத்தில் வச்சு ஷூட்டிங் போயிருந்தோம். அப்போ வந்தப்போ தான் வந்தாங்க. நான் சார் யார் சார் ஹீரோன்னு கேட்டாங்க. உங்களுக்கு செல்லமான ஹீரோயின் சார், உங்களோட செல்லக்கிளி கிளியை பறந்து விடாமல் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு கொடுத்தாங்க. சரி ஓகே சார் சொல்லிட்டு அடுத்த அந்த ஹீரோயின் வந்தாங்க, அவங்க கூட ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு சினிமாவில் வந்து ரொம்ப கொஞ்சம் கூச்ச சுகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணாச்சிலாம் வந்தோடனே சரி நமக்கு வந்து இப்போ அண்ணாச்சை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். எப்படா ஐயோ சொல்லக்கூடாதுல அண்ணாச்சி சொன்னாங்க, ஏன்னா என்ன வா நீ ஏன் இது பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் வந்து லைட்டாக தாங்கினாலும் அண்ணாச்சி வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் அண்ணாச்சியோட வந்து நல்லா சிங்காயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாரப்பாம்பு மாமா வந்தாங்க. அன்னைக்கு பார்த்ததுதான் சாரப்பாம்பு. எப்போ வந்தாலும் மாப்பிள்ள ஃபோன் பண்ண, மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? மாப்பிள்ள வாங்க 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 மாப்பிள்ள அப்படி சொல்லி இந்த படத்தில் 2 மாமா கிடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மாமியார் 4 பேர். இதான் ஒரு அம்மா இருக்காங்களே, இந்த கேக் எடுத்துட்டு வந்தாங்களே, எப்போ போனா என்ன மருமகனே, எங்கள் மாமியார் கூட கேட்க மாட்டாங்க மருமகனேன்னு சொல்லிட்டு. நானும் மாமியார் அத்தை தான் கூப்பிடுவேன். மாமியார் கிட்ட ஒரே